வணக்கம் ஆபிரகாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது கடந்த 17ஆம் தேதி நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் காலை 5 மணி முதல் 7 மணி முதல் சாயங்காலம் 6 மணி நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் இரண்டாம் பரிசு மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இரண்டாவது பரிசு பெற்ற மாடுபிடி அபிசித்தர் மதுரை மாவட்ட ஆட்சியிடம் தற்போது புகார் மனு கொடுத்துள்ளார் ஆபிரகாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டி தலை ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாகவும் முதல் பரிசு பெற்ற கற்பனை கார்த்திக்கு மட்டும் 3 சுட்டுகள் விளையாட அனுமதிக்கப்பட்டதும் தனக்கு மறுக்கப்பட்டதும் இந்த மனுவில் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். கமிட்டியிடம் நான் முறையிட்டும் எனக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்ற இந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். அது கொடுத்த பேட்டியின் போது மாவட்ட ஆட்சியர் புகார் மனு அளித்திருக்கிறேன். இறுதி சுற்றில் மாடுகள் பிடிப்பட்டதை எண்ணினா யார் வெற்றி பெற்றார் என்றும் தெரிய வரும் என்றும் விரைவில் நீதிமன்றம் வழக்கு தொடுக்க உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். மாவட்ட ஆட்சியர் சங்கியா தீர விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டாக பார்க்க அரசியல் நினைத்தவர்கள் மீது சென்னை நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். அது மட்டும் இல்லாமல் வரும் 24ஆம் தேதி தமிழக முதல்வர் மதுரை வருவதை ஒட்டி அவரிடம் தொடர்பாக புகார் மனு ஒன்றும் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். ஏனென்றால் மதுரையில் தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு விழா மதுரையில் 3 ஜல்லிக்கட்டு விழா புகழ்பெற்றது. அந்த வகையில் மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 3 ஜல்லிக்கட்டுகள் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்ட நேரத்திலும் கூட இந்த 3 ஜல்லிக்கட்டிலுமே பரிசில் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டதாக தகவல் வருகிறது ஆபிரகாம். ஏனென்றால் முதல் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கொடுக்கப்பட்ட பரிசுகளும் சரி, அதாவது முதல் பரிசு அறிவிக்கப்பட்டு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு சரியாக அறிவிக்கப்படவில்லை என்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவே பேட்டியும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அடுத்த பாலமேடும் சரி அலங்காநல்லூரும் சரி பல புகார் எழுந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 2ஆம் பரிசு பெற்ற அபிசித்தர் புகாரை தெரிவித்துள்ளார். தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் இந்த பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். இது தொடர்பாக சென்னை நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டாலும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை மட்டுமில்லாமல் மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு வெளிநாட்டவரும் அநேக நபர்கள் பார்ப்பது வழக்கம். இந்த நிலையில் இந்த பரிசு வாங்குவதில் ஏற்பட்ட குளறுபடி என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபிரகாம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த கார்த்திகை முதல் பரிசில் 5 சுற்று, அதாவது 5 மணி நிலவரப்படி இந்த 10ஆம் சுற்று நடைபெற்ற போதிலும் கூட 2 பேருக்கும் மாறி மாறி அந்த போட்டி நிலை நேரத்திலும் கூட கடைசியாக கார்த்திக் என்பது கடப்பாவினை பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் 18 மாடுகளை பிடித்து முதலிடம் பெற்றார். 2ஆம் இடம் அபிசித்தர் பெற்ற போதிலும் இந்த பரிசுகள் கொடுப்பதில் முறையை நடந்துள்ளதாகவும் இந்த மாடுகளின் எண்ணிக்கை என்பது மாடு பிடித்தலின் எண்ணிக்கை என்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக தற்போது அபிசித்தர் அந்த பகுதியை ஜல்லிக்கட்டு நடந்த பகுதியிலேயே பேட்டியும் கொடுத்தார். அந்த பகுதியிலே புகாரும் தெரிவித்தார் ஆபிரகாம். இந்த நிலையில் இன்று தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பாக புகார் மனு கொடுத்துள்ளார் ஆபிரகாம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு தனி கமிட்டி ஒன்று அமைத்து தீவிர விசாரிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் சென்னை மதுரை கிளையில் வழக்கும் தொடுப்பேன் என்றும் இந்த பேட்டியும் தெரிவித்துள்ளார் ஆபிரகாம்.